மீனோட பேர் வந்து கொந்தி மீனுன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம பக்கோடா போட்டு கொடுக்கலாம். சிக்கன் பக்கோடா எப்படி நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான் இதுக்கும். அந்த மசாலாவே போட்டு நல்லா ஒரு 1 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் முள்ளே இருக்காது. இந்த மீனில் வந்து முள் இருக்காது. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு காரம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இது எப்படி செய்யணுன்றது மசாலாலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீனை வந்து இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே பீஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த மாதிரி இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துட்டோம்னா வந்துடும். இப்படி பண்ணிங்கனாலே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு 2-3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி லாஸ்ட்டு ஃபைனல் சிக்கன் 65 பவுட்ரு இதை வந்து ஒரு பாக்கெட் வந்து வச்சு போட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டும் விழுதாக்கி போட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம், சாறு பிழிஞ்சிருங்க. வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் முள் இல்லைன்றதுனால சில குழந்தைங்க ஒரு வாயில் ஒரு முள் பட்டாலே வேண்டான்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்க. இது 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 1 hour கழிச்சு மிதமான சூட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயிட்டோன்னா அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும். போட்டு நம்ம சிக்கன் பவுடர் பொரிக்கிற மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கணும். குழந்தைங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. மீன்